வணக்கம். நான் உங்கள் தாமோதரன் பிரகாஷ். நியூஸ் டைம் டிஎன் சேனல் தெருக்கூத்து பகுதியில். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. நம்ம இதுவரைக்கும் நிறைய அரசாங்கங்களை பார்த்துருக்கோம். நிறைய பேர் திமுக, அதிமுக, ஜெயலலிதா, கலைஞர், இந்த மாதிரி நிறைய அரசாங்கங்களை பார்த்துருக்கோம். யாருமே சட்டமன்றத்தில் கூட துணிந்தெல்லாம் போய் சொல்ல மாட்டாங்க. எந்த இடத்துலையும் பொய் அப்படின்றது பெருசாக வராது. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனே சத்தியமேவ ஜெயத்தே, வாய்மையே வெல்லும். இதுதான் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஆனால் இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பொய்யை தவிர எதுவுமே இல்லைங்க. ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, இதுதான் வேலை. ரைட்டா? இவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்திலேயே அப்படி தான் பண்ணாங்க. பெண்களுக்கு எதிரான கொடுமை, அந்த கொடுமை, இந்த கொடுமை, சட்டம் ஒழுங்கு கொடுமை, அது இதுன்னு திமுக கவர்மெண்ட்டை பற்றி பொய் தான் சொன்னாங்க நிறைய. ரைட்டா? அந்த பொய்யை இவங்க சொல்கிறது, அந்த மாதிரி பொய்யை சொல்கிறது கூட இவங்க திமிராக சொல்கிறாங்க. அது ஒரு பொய்யை சொல்லும்போது ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா? நல்லவங்களுக்கு பொய் சொல்கிறோம், தப்பி தவறி ஒரு சூழ்நிலையில் நல்லவன் வாயில் ஒரு பொய் வருதுன்னு வைங்களேன், அந்த பொய் தயங்கி தான் வரும். ரொம்ப ஸ்பீடாக நிமிர்ந்தால் போல்டெல்லாம் வராது. ஆனால் இவங்கெல்லாம் சினிமாலேருந்து வந்தவங்க போல இருக்குது. இந்த வில்லன் கேரக்டர்லாம் பேசுவானுங்கள, அந்த மாதிரி தான் இவங்க சட்டமன்றத்தில் பேசக்கூடிய பல விஷயங்கள் அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது இப்போது மற்ற இடங்களையும் அப்படின்னா கோர்ட்லேயும் அந்த மாதிரி தான் இவங்க போய் சொல்கிறாங்க. ஒரு ராஜாராமன், ஒரு எஸ்பி மதுரையில், அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு நீதிமன்றம் உத்தரவு போடுது. உத்தரவு போட்டோன்னே அவர் மேலே நடவடிக்கை எடுக்கலைங்க. இவங்க எடுக்கலைன்னொடனே அதை நீதிமன்ற அவமதிப்பு வழக்காகுது. அதை மதுரை பெஞ்ச் விசாரிக்குது. அவங்க கேட்குறது என்னன்னா, நீங்கள் விஜய் பேரை சொன்னாலே லஞ்சம் வாங்க மாட்டாங்க அப்படின்றீங்க. சாதாரணமாக ஒரு வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்துட்டு யாராவது லஞ்சம் வாங்கினா புகார் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே ஒருத்தர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி கேஸ் ஆகி நீதிமன்றம் உத்தரவு விட்ட பிறகும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. நீதிமன்றம் உத்தரவு இட்ட பிறகும் நீங்கள் நடவடிக்கை எடுக்காத நீங்கள் வாட்ஸ்அப்பில் புகார் கொடுத்தா நடவடிக்கை எடுப்பீங்களா? நீங்கள் யாரையா ஏமாத்துறீங்கன்னு கேட்குது நீதிமன்றம். யாரை நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள்? வாட்ஸ்அப்பில் புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பீர்களா? நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகுமே நடவடிக்கை எடுக்காத நீங்கள் வெறும் வாட்ஸ்அப்பில் புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்போம், லஞ்ச புகாரை ஒழிப்போம், லஞ்சத்தை ஒழிப்போம், அதை ஒழிப்போம், இதை ஒழிப்போம்னு சொல்கிறீங்களா? யாரை ஏமாற்றுகிறீர்கள்? இதை கேட்குறது யார் தெரியுங்களா? நீதிமன்றம். இவங்க நீதிமன்றங்கள் முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இது வரைக்குமே நீதிமன்றத்தில் தொடர் தோல்வியை சந்தித்த கவர்மெண்ட் தவேகாவுடைய அரசு தான். ஒன்றுத்தில் ஒரு வழக்கில் கூட இவங்க வெற்றி பெறவே இல்லை. தொடர் தோல்வி தான் நீதிமன்றங்களில் இவங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அந்த நீதிமன்றம் இந்த கேள்வியை கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு மோசமான விஷயம் போதுங்க. அதாவது இப்போல்லாம் சாவுறது லாக்கப்லலாம் சாக மாட்டுறாங்க. சபரின்னு ஒரு பையன் நாகர்கோவிலில் செத்தது ஜெயிலில். இப்போது பழனியில் ஒரு முக்கியமான பழனி தண்டாயுதபாணி சாமி கோயிலுக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை 1 கோடி ரூபாய்க்கு விற்ற கேஸில் சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கறிஞர் அதே சபரி மாதிரி சிறையில், மதுரை மத்திய சிறையில் உயிரிழந்திருக்கார். அந்த பையன் நாகர்கோவில் சிறையில் இறந்திருக்கான். இவர் மதுரை மத்திய சிறையில் உயிரிழந்திருக்கார். இவர் ஒரு முக்கியமான சாட்சி. இவர் ஒரு லேண்டு மோசடியிலலாம் சம்மந்தப்பட்டவர் இல்லை. இவர் தான் அந்த லேண்டை விற்ற புரோக்கர்ஸ்க்கும் பத்திரப்பதிவு செஞ்ச அதிகாரிகளுக்கும் இடையில் முக்கியமான ஆளாக போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய வேலையை செஞ்சவர் இந்த பாய் தான். இவர் ஒரு
இவர் வந்து இறந்துருக்கார் அன்வர்தீன். இவர் வந்து இன்னொரு ஃபேக்ட் கேட்டுக்கோங்க, இவர் வந்து சாதாரண ஆளாக இல்லை டக்குன்னு சாகிறதுக்கு. இவர் வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு சிறையில் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டு மதுரை மத்திய சிறையில் உயிரிழந்திருக்காரு. இவர் சாதாரணமான ஆள் இல்லைங்க. இது 100 கோடி மதிப்புள்ள நிலம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சாமி கோயில் சொல்கிறாங்க, தாடி கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் கோயில்னு சொல்லிட்டு. இதில் வந்து இங்கே வந்து ஒரு 20 ஏக்கர் நிலம் வந்து விற்கப்பட்டிருக்கு, ரைட்டுங்களா? அந்த 20 ஏக்கர் விற்பனையிலையும் இந்த டீமுக்கு, இந்த இறந்து போனார் அன்வர்தீன், இந்த டீமுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாடு முழுக்கவே தாவேக்கா ஆட்சி அமைஞ்ச உடனே கடன்னு கோவில் நிலங்கள் விற்கப்பட்டிருக்கு. எல்லா கோவிலும் விற்கப்பட்டிருக்கு, பெரிய அளவுக்கு விற்கப்பட்டிருக்கு. அந்த விற்கப்பட்டதில் ஒன்று தான் பழனி, ரைட்டுங்களா? நீங்கள் உங்களுக்கு சென்னையிலேயே ஏகப்பட்ட நிலம் இருக்குங்க. அந்த மாதிரி விற்கப்பட்ட நிலங்கள் வந்து சென்னையிலேயே ஏகப்பட்ட நிலங்கள் இருக்குது. அறநிலையத்துறை நிலங்கள், கோவிலுக்கு சொந்தமான நிலங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் அன்வர்தீனோட சாவு வந்து ஒரு சாதாரண சாவாக வந்து எடுத்துக்க முடியாதுங்க. இதுலேயும் ஏமாத்து வேலை தான் நடந்திருக்கு. இந்த கவர்மெண்ட்டுடைய ஏமாத்து வேலை வந்து இந்த விஷயத்தில் நடந்திருக்கு. இந்த அரசோட நடவடிக்கைகள் அறநிலையத்துறை நிலம் தொடர்பான விற்பனையில் மிகவும் சந்தேகத்துக்கிடமான விஷயமாக தான் இருக்குது. அப்படியே நம்ம இந்த விஷயங்களை வந்து திருப்பி நம்ம கொண்டு வரோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது தொகுதி மறு வரையறை பில் வந்து போகுது. இதுக்கு வந்து இன்றைக்கி திடீர்னு அண்ணன் விஜய் வந்து ஒரு எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டுறார். இவருக்கு ஒரு எம்பி கூட கிடையாது. இவருக்கு பாராளுமன்றத்தில் என்னன்னே தெரியாது. இதுக்கு முன்னாடி தொகுதி மறு வரையறை தொடர்பாக இவர் வந்து எந்த போராட்டமாவது நடத்தியிருக்காரா, இல்லை இது சம்மந்தமாக ஆர்ப்பாட்டம் இவர் நடத்தியிருக்காரா, இல்லை இது சம்மந்தமாக இவர் ஏதாவது ஒரு கருத்தரங்கம் நடத்தியிருக்காரா? இவருக்கும் பாராளுமன்றத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றுமே கிடையாது. இவருக்கும் அதுக்கும் ஸ்தான பிராப்தியே கிடையாது. இவரை வந்து மேகதாட்டில் வந்து அணை கட்டுறதை வந்து தடுக்கணும், காவேரியில் வந்து நீர் பெற்று தரணும், அதுக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக உட்பட கட்சிகள் வந்து டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த டிமாண்டை வந்து இவர் என்ன சொல்கிறாரு, நான் நேரடியாக கர்நாடகாவுக்கு போவேன், கர்நாடகாவில் போய் பேசுவேன், என்னை அவமானப்படுத்தினாலும் அது விஜய்க்கு அவமானம். ஹலோ, உன்னை அவமானப்படுத்தினா விஜய்க்கு அவமானம் இல்லைப்பா. நீங்கள் வந்து தமிழக முதலமைச்சர், உங்களை அவமானப்படுத்தினா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அவமானம். காவேரி பிரச்சனையில் அண்ணா காலத்துலேருந்து, கலைஞர் காலத்துலேருந்து, ஜெயலலிதா காலத்துலேருந்து எல்லாருமே வந்து நெஞ்சை நிமித்தி நின்று தான் போராடியிருக்காங்க. தமிழ்நாடு வந்து கடைமடை மாநிலம், ரைட்டுங்களா? கடைமடை மாநிலத்தோட உரிமைகள் வந்து அந்த நதி உற்பத்தி ஆகிற மாநிலத்தை விட கடைமடை மாநிலத்துக்கு உரிமைகள் அதிகம். அந்த நதிநீர் விஷயத்தில் எந்த முடிவெடுத்தாலும் கடைமடை மாநிலத்தை கேட்டு தான் முடிவெடுக்கணுன்றது அடிப்படையில் காவிரி இஷ்யூவில் வந்து பெரிய பிரச்சனை இருக்குது நமக்கு. அதை வந்து நம்ம கேட்குறோம். அதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க, அது நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிங்க. மேகதாட்டு சம்மந்தமாக, அணை கட்டுறது சம்மந்தமாக ஆட்சிக்கு வந்த உடனே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினீங்க. அதுக்கு எல்லாருமே ஆதரவு கொடுத்தாங்க, ஆதரவு கொடுத்து பேசினாங்க. அன்றைக்கி வந்து தாவேக்கா அரசு கொண்டு வந்த தீர்மானம் வந்து ஏற்கப்பட்டது. இப்போது கர்நாடகா வந்து முரண்டு பிடிக்குது. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசு வந்து காங்கிரஸ் சர்க்கார், காங்கிரஸ் அரசு. அந்த அரசு வந்து உங்களோட கூட்டணியில் இருக்குது, ரைட்டுங்களா? கூட்டணி அமைச்சரவையில் பங்கெடுக்குது. டிகே சிவகுமார் தான் அங்கே வந்து சிஎம்மாக இருக்கார். அவர் வந்து அங்கே தண்ணி தர மாட்டேன்னே சொல்கிறாரு, ப்ராக்டிக்கலாக அவர் சொல்கிறாரு. அது இல்லாமல் மேகதாட்டு ஆணையை கட்டியே தீருவேன்றாரு. அவருக்கு எதிராக வந்து நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க இது வரைக்கும்? கர்நாடகான்னு பேசுகிறீங்களே தவிர
கர்நாடக காங்கிரஸ் அரசு சம்மந்தமாக நீங்கள் என்ன பேசியிருக்கீங்க? இதுதான் வந்து டிஎம்கே வந்து கொஸ்டின் பண்ணுது. காங்கிரஸ் தாவேகா கூட்டணியுடைய உறுதித்தன்மையை, அது வந்து தமிழக மக்களுக்கு விரோதமான ஒரு கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணின்னு அது வந்து திமுக எக்ஸ்போஸ் பண்ணுது. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. தமிழ் தேசிய உணர்வு மிக்க இயக்கங்கள் எல்லாமே அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. நாம் தமிழர் உட்பட எல்லாருமே அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ராகுல் காந்தி இப்போ வந்து அது ஒரு இஷ்யூவாக வந்து காங்கிரஸ் தாவேகா உறவை பாதிக்கிற ஒரு இஷ்யூவாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவர் வந்து விஜயை சந்திக்கலை. ஏர்போர்ட்லேருந்து வராரு, மகாபலிபுரத்தில் போயிட்டு கட்சி தொண்டர்கள் விழாக்கு போகிறாரு. இடையில தான் வந்து விஜய் வீடு, அங்கே போய் அவர் விஜயை சந்திக்கவே இல்லை. சந்திக்காமல் அங்கே போயிட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவர் காவேரி இஷ்யூவை பேசவே இல்லை. நேர்மையான தலைவராக இருந்தால் என்ன பேசணும்? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய தண்ணியை வந்து மத்திய காவேரி நதிநீர் ஆணைய தீர்ப்பாயம் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து 4 டிஎம்சியோ 5 டிஎம்சியோ தண்ணியை வந்து நான் தரணும் அப்படின்லாம் பேசணும். அதுதானே ஒரு அகில இந்திய தலைவருக்கு அழகு என்பது அதுதானே இருக்கும். அப்படி தானே பேசுவாங்க. அப்படி பேசவே இல்லை. அந்த இஷ்யூவை கண்டிக்கவே இல்லை. காவேரி இஷ்யூவை தீர்க்கிற தமிழகம் வந்து இன்றைக்கி வறண்டு வெடித்து குடிக்க தண்ணி இல்லாமல் இருக்கிற நிலையை தீர்க்கக்கூடிய சிம்பிளான விஷயம் யார் கையில் இருந்தது? அண்ணன் ராகுல் காந்தி கையில் இருந்தது. ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் 10 எம்பிக்கள் அவருக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்கோம். நம்ம காங்கிரஸுக்கு 10 எம்பிக்கள் நம்ம ஜெயிச்சு கொடுத்துருக்கோம். அந்த எம்பிக்களுடைய பலத்தை வந்து பயன்படுத்துறதுக்கான விஷயம் என்பது இவர் கையில் இல்லை. இவர் சொல்லியிருந்தார்னா, சிவகுமார் வந்து ரெகுலராக காவேரியில் மழை பெஞ்சு அங்கே ரொம்பிக்கிட்டு இருக்கு, அந்த தண்ணியை இப்போ திறந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க, இதை வந்து முன்கூட்டியே அவங்க வந்து திறந்து விட்டுருக்க முடியும். ஒரு ராகுல் காந்தி சொன்னதுனால, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி இங்கே அமைஞ்சதுனால தமிழகத்துக்கு தண்ணி கிடைச்சதுன்னு நீங்கள் வந்து பெருமை கொண்டாடி இருக்க முடியும். ஆனால் அதை செஞ்சால் கர்நாடகாவில் அடி பொழந்துருவாங்க, ரைட்டுங்களா? தமிழ்நாட்டுக்கு தண்ணியை திறந்து விட்டால் ஒத்துக்கவே மாட்டாங்க. நல்ல அணை ரொம்பி வழிஞ்சா தவிர மற்ற நேரங்களில் வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விடுறத வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சியும் அதை வந்து விரும்பாது. அதனால் ராகுல் காந்தி வந்து அதை பற்றி சுத்தமாக பேசாமல் ஏமாத்துறாங்க. நான் சொல்கிறேன் இல்லையா, கவர்மெண்ட் வந்து ஏமாத்துகிற கவர்மெண்ட்டு, அதுவும் ஏமாத்துறத திமுராஸ் பண்ணுற கவர்மெண்ட். என்ன பண்ணுறாரு ராகுல் காந்திங்க வந்து விஜயை தூண்டி விடுறாரு. விஜயை தூண்டி விட்டு, அதாவது திமுக வந்து தொகுதி மறு வரையறை பில்லில் வந்து எந்த முடிவும் எடுக்கலை. போன தடவை தொகுதி மறு வரையறை பில்லை வந்து மகளிர் மசோதாவோடு சேர்த்து கொண்டு வந்து மகளிர் மசோதாவை திமுக அதை தோக்கடிக்குது. திமுக வந்து முயற்சி பண்ணி தோக்கடிக்குது. தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டையே சென்னையில் நடத்துகிறார் ஸ்டாலின். தொகுதி மறுவரையறை வந்ததுன்னா நம்ம பாதிக்கப்படுவோம் அப்படின்னு. சிம்பிளுங்க, தொகுதி வரையறைன்றது சிம்பிளுங்க, வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. தமிழ்நாடு வந்து 1971 சென்சஸில் வந்து நம்ம வந்து 4.2 கோடி இருக்கும், ரைட்டுங்களா? இப்போ வந்து 7.9 கோடி ஆகிட்டோம். 7.9 கோடி நம்ம வந்துட்டோம். அதே நேரத்தில் உத்தரப்பிரதேசம் வந்து 8 கோடி பாப்புலேஷனில் இருக்குது. இன்றைக்கி வந்து 24 கோடி பாப்புலேஷனுக்கு அவங்க போயிட்டாங்க. அப்போது 2 தடவை இந்த பில்லு வந்து நிறுத்துகிறாங்க. இந்த பில்லை 1971 இந்த பில்லு வருது. பாப்புலேஷன் அடிப்படையில் தொகுதிகளை வந்து தீர்மானிக்கணும், இதுதான் பில்லு. இதை நிறுத்தும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு 25 வருஷத்துக்கு நிறுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 2001 வருது இந்த பிரச்சனை. அப்போவும் 2001 2026 வரைக்கும் இந்த பில்லை வந்து தொகுதிகளை, நாடாளுமன்ற தொகுதிகளை பாப்புலேஷன் அடிப்படையில் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இது நிறுத்தி வச்சிடுறேன். ஸோ பாப்புலேஷன் அடிப்படையில் தொகுதிகளை தீர்மானிக்கிறது என்பது தவறு. இப்போ பாஜக என்ன பண்ணுது, நார்த் இந்தியாவில் நமக்கு அதிக தொகுதிகள் கிடச்சிட்டா, அதிகமான இடங்களில் நம்ம வந்து ஜெயிச்சிட்டா நமக்கு வந்து பிரச்சனையே கிடையாது, அரசியல் சாசன சீர்திருத்தம் எல்லாத்தையுமே நம்ம செய்யலாம், ஒரே நாடு ஒரே தேர்தலே வேணாம், பாசிச அரசாங்கம்,
இந்துத்துவம் தான் அரசியல் சாசன சட்டம், இதெல்லாத்தையுமே நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க. ஆனால் அதை எதிர்த்து தான் வந்து காங்கிரஸ் உட்பட இந்தியா கூட்டணி வந்து அப்போது போன தடவை எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இந்தியா கூட்டணியில் திமுக இருந்தப்போ போராடிச்சு. இப்போ இந்தியா கூட்டணியில் திமுக இல்லை. இவங்களுக்கு என்ன பயம் வந்துடுச்சுன்னா திமுக வந்து பாஜகவோட சேர்ந்துடும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை. அப்போது அது மட்டும் இல்லை, இவங்க வந்து அடுத்த பார்லிமெண்ட் தேர்தலை தமிழ்நாட்டில் எதிர்கொள்ளணுன்னா திமுகவும் பாஜகவும் ஒன்றா சேர்ந்துருச்சு, ரைட்டுங்களா? திமுக வந்து தமிழர்கள் நலனுக்கு எதிராக போயிடுச்சு அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை பண்ணணும். அதுக்காக இவங்க என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி காவேரி பிரச்சனை பற்றி பேச மாட்டாங்க, மேகதாது அணை பற்றி பேச மாட்டாங்க, அதுக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் வைக்கணுன்றதை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் தொகுதி மறுசீரமைப்புக்கு ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்க. அதில் ஒரு காங்கிரஸ் எம்பியே கலந்துக்கல, ரைட்டுங்களா? டோட்டலாக அதில் ஒரு காங்கிரஸ் எம்பியே கலந்துக்கல. உண்மை என்னென்னா, போன தடவை பில்லு கொண்டு வந்தது வந்து வேறு மாதிரி இருந்தது, அதை வந்து கடுமையாக எதிர்த்தாங்க. இந்த முறை பில்லில் என்ன, அந்த சட்டத்தில் என்ன கொண்டு வராங்க அப்படின்றது இது வரைக்கும் வரல, ரைட்டா? வயிற்றில் குழந்தை இருக்குங்க, அது பிறந்தப்புறம் தானே தெரியும் ஆனா பொண்ணான்னு, ரைட்டா? பிறக்காத குழந்தைக்கு எப்படி பேர் வைக்க முடியும், ரைட்டா? இவங்க வந்து பிறக்காத அந்த குழந்தைய வந்து பேர் வைக்கணும், அதை வந்து எதிர்க்கணுன்றாங்க. முன்னாடி இந்தியா கூட்டணியில் திமுக இருந்ததுனால இவங்க பேச்செல்லாம் கேட்டு அதற்கு எதிரான விஷயங்களை பண்ணோம். அப்போ உண்மையிலே வந்து திமுக பண்ணும்போது அந்த பில்லில் என்ன இடம் பெற்றதுன்ற விவரம் வந்துடுச்சு. இப்போ அந்த பில்லில் என்ன இடம் பெற்றிருக்குன்ற விவரமே வரல, பிறக்காத குழந்தை, ரைட்டுங்களா? அதுக்கு உடனடியாக, அதாவது திமுகவும் பாஜகவும் ஒன்றா சேர்ந்துருச்சு. திமுக தமிழர் நலன்களுக்கு எதிராக செயல்படுது அப்படின்ற சிங்கிள் அஜெண்டாவை வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு போனால் தான் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் இவங்களால் நிற்க முடியும்னு சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தை, மதிமுக, காங்கிரஸு, தாவேகா இவங்கெல்லாம் சேர்ந்து தாவேகா முதல்வர் தலைமையில் கூட்டம் போடுறாங்க இன்றைக்கி கலைவாணர் அரங்கத்தில். அதான் கேள்வி என்னென்னா, முதல்ல பில்லு வந்துருச்சா? பில்லில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? அதான் ஆர் ராசா கேட்குறாரு, யாருக்காவது பில்லில் என்ன இருக்குதுன்னு தெரியுமா? முதல்ல பில்லு வந்துருச்சா? அவர் எம்பி, பில்லு வந்துருச்சா? அதை பற்றி தெரியாது, எதுவுமே தெரியாது. நீங்கள் வந்து கூட்டம் போடுறாங்க. அப்போது இது வந்து ஆன்டி டிஎம்கே கூட்டம், எட்டப்பர்கள் அப்படின்னு நீ அந்த பில்லை ஆதரிக்கிறவங்கலாம் எட்டப்பர்கள் வந்து ஒட்டுமொத்த தமிழினத்தையும் வந்து எட்டப்பர்கள்னு சொல்கிறதுக்கு ராகுல் காந்திக்கு யார் அனுமதி கொடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு. இவர் வந்து எட்டப்பர்கள்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே ஒரு கூட்டம் போடுறாரு, தலையும் தெரியாது, வாழும் தெரியாது, எதுவுமே தெரியாது இந்த பில்லை பற்றி. இவர் வந்து அண்ணன் விஜய் வந்து கூட்டம் போடுறாரு. கூட்டம் போட்டோடனே அதில் வந்து மயிலாடுதுறை எம்பி சுதா, காவேரி பாயக்கூடிய மயிலாடுதுறை எம்பி, அந்த அம்மா வந்து பெரிய அளவுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்டாக பேசக்கூடிய ஆளாக மாறி இருக்காங்க அவங்க, ரைட்டா? வழக்கறிஞர்கள்லாம் பணம் வாங்கி போஸ்டிங் போடுறாங்கன்னு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்த ஆள் தான் சுதா. அந்த அம்மா அந்த கூட்டத்தில் கலந்துக்கல, பாக்கி எல்லோரும் கலந்துக்கிட்டாங்க. திமுக புறக்கணிச்சிருச்சு, அதிமுக புறக்கணிச்சிருச்சு. மொத்தம் 57 பேர் எம்பி தமிழ்நாட்டில் ராஜ்யசபாலாம் சேர்த்து, அதில் 37 பேர் வந்து புறக்கணிச்சிட்டாங்க, டோட்டலாக புறக்கணிச்சிட்டாங்க. அப்படி ஒரு கூட்டத்தை நடத்தி முடித்து லிவரேஜ் பண்ணி அதை வந்து ஒரு பிரச்சாரமாக கொண்டு போகிறாரு. இதுவும் சீட்டிங் தான், ரைட்டுங்களா? சீட்டிங். அதுவும் அதை வந்து சீட்டிங் நான் பண்ணுறேன் அப்படின்னும்போது அதை பற்றி கவலையாக போடுறதில்லை, ரைட்டா? குறுவை சாகுபடி பற்றி உதயநிதி கேள்வி கேட்டாருன்னு எல்லாம் பேப்பரை படிச்சுட்டு வந்ததுன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு, அவர் கேட்டது வறட்சி நிவாரணத்தை பற்றின ஒரு கேள்வி. அதுக்கும் குறுவை சாகுபடிக்கும் விஷயமே கிடையாது. எல்னினோ எஃபெக்டால் மழை பொய்த்து போனதுனால வறட்சி வந்ததுனால அதோட சாகுபடி அப்படி பேசுறது. அதையும் திமுறா நக்கலாக இவர் வந்து சர்க்காஸ்டிக்காக பேசுகிறாராம் விஜய்.
உதயநிதியை பேசி உதயநிதி அதுக்கு பதிலும் சொல்லி இப்படி போயிட்டுருக்கு இவருடைய இது. இன்றைக்கி ஒரு ரோட் ஷோ வந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையோட ஒரு ரோட் ஷோ நடத்தி முடிச்சிருக்காரு. ஆனால் இவர் பண்ண இந்த எஃபெக்ட் வந்து இவர், ராகுல் காந்தி, பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தக்கூடிய ட்ராமா. அது சீட்டிங்கு, அதுவும் கௌரவமாக திமிரோட ஆமாம் சீட்டிங்கு அப்படின்னு. ஒரு பொருளை 10 ரூபா பொருளை 100 ரூபா பொருள் ஏமாற்றி விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஏமாற்றி விற்கிறான்னா நான் எங்கள் மூர் மார்க்கெட் தான் செம்ம உதாரணம். எங்கள் மூர் மார்க்கெட்டில் முன்னாடி, இப்போ இருக்கிற மூர் மார்க்கெட்டில் முன்னாடி அப்படி தான் விற்பாங்க. பழைய பொருள், செகண்ட் ஹேண்ட் பொருள்லாம் நீங்கள் எவ்வளோ வரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஏமாற்றுவாங்க அவங்கள, ரைட்டுங்களா? அதை ஒரு திமிரோடு ஏமாற்றுவாங்க. ஆமாம் வாங்குறியா வாங்காட்டி போ. நீங்கள் விலை கேட்டுட்டு அந்த இடத்துலேருந்து நவரவே முடியாது, உங்களை பிடிச்சி வச்சுருவாங்க. சுற்றி ஒரு கும்பலும் நின்றுடும். நீ வாங்கிட்டு தான் போகணும், இல்லாட்டி அங்கேருந்து நவர கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு திமிரோட இந்த ஏமாத்துகிற விஷயத்தையே ஒரு திமிரோட, இவருக்கு ஸ்தான பிராப்தியே இல்லை, ரைட்டா? எனக்கு ஒரு கண்ணு போனால் எதிரிக்கு 2 கண்ணு போகணுன்ற மாதிரி ஒரு நிலை எடுத்து இவங்க வந்து அந்த விஷயத்தை வந்து கொண்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த வகையில் நியாயங்க? இதுதான் மாற்றமா? பொய் சொல்கிறதா மாற்றமா? உங்களுக்கு என்னங்க தெரியும்? தொகுதி மறு சீரமைப்பு பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாதுங்க. நீங்கள் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம்தாங்க ஆகுது. இது வரைக்கும் அதை பற்றி பேசுகிறதே இல்லைங்க. உங்களுக்கு ஒரு எம்பி கூட இல்லைங்க. நீங்கள் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டம் மாதிரி கூட்டு போட்டால் அது கடைசியில் தோழமை கட்சி கூட்டமாக மாறி போச்சு. ஜோக்கு தான் நடந்துக்கிட்டு இருக்கு டெய்லி. இது நீங்கள் தமிழக மக்களே, உங்களுக்கு இலவசமாக காமெடி சேனலை வழங்கி கொண்டிருப்பது உங்கள் விஜய். நன்றி, வணக்கம்.